வணக்கங்க. வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்க? கடலூர்ல இருந்து பேசுறோம். கடலூர்ல இருந்து பேசுறீங்களா? யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க? மாமாக்காக பார்க்கணும். உங்க கொஞ்சம் மாமாக்காக உதவி பார்க்க போறீங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 23 23 2 2 65 1965 2:30 2:30 AM கடலூர். கடலூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. அனுஷ நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி, விருச்சிக ராசி. தனுசு லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? அவங்களுக்கு ஆழ்நாக்கு வந்துச்சு. நிறைய உடம்புல பிரச்சனை, பிசினஸ்லயும் நிறைய கீழே இறங்கி வந்துட்டாங்க. சந்திரன் வந்து நீச்சமா இருக்கிறாங்கன்னு யாரோ சொன்னாங்களாம், அதனால பயப்படுறாங்க. மாமா அம்மா ரொம்ப நாளா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. அக்கா வீட்டுக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அம்மா, விருச்சிக ராசினாலே சந்திரன் நீச்சம்தான். விருச்சிக ராசினாலே சந்திரன் நீச்சமாக தான் இருக்கும். அவர் அஷ்டமாதிபதியா வராராம். அவர் அஷ்டமாதிபதியாக வந்தால் இப்போ சூரிய தசை தானே நடக்குது. அஷ்டமாதிபதி தசை வந்து அடுத்து என்ன 3 வருஷம் கழிச்சு தானே வரப்போகுது. இப்போ ஏன் கஷ்டமாக இருக்கு? சூரியன் சனி சேரக்கூடாது. சூரியன் பாபத்துவமாக இருக்கிறார். சுக்கிரதசை கூட உங்களுக்கு நல்லா தான் இருந்திருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தனித்து இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்லா தான். இந்த பாருங்கம்மா, அட்டமாதிபதி தசை நடந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் கெடுதல் நடக்காது. புரியுது. லக்னாதிபதி வலுவா இருக்காருங்களா? சூரியன் வந்து சனியோட சேரக்கூடாது. ஒரு இருள் கிரகமும் ஒரு ஒளி கிரகமும் சேரக்கூடாது. சூரியன் சனி சேர்ந்துட்டாலே இதைத்தான் நான் பாபத்துவம்னு சொல்கிறேன். இங்கே வந்து 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதிகள் சூரியனோடு சனியோடு சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ என்ன, வந்த உடனே 2023 தொழிலை பாதிப்பார். தொழில்களில் எல்லாத்தையும் முடக்குவார். பாக்கிய அமைப்புகளை கெடுப்பார். உடல் நலம், தொழில், பொருளாதாரம் எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கும். வீட்டில் உங்களுக்கோ குழந்தைகளுக்கோ மீனராசி சிம்மராசியாக இருந்தால் பாதிப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், அக்காவுக்கு மீனராசி, பாப்பாவுக்கு. ஓ, இவர் அக்கா வீட்டுக்காரரா? ஆமாம், அக்கா வீட்டுக்காரர். அக்காவுக்கு என்ன ராசி? மீனராசி. அப்புறம் தான் சொல்லிட்டேனே, குழந்தைகளுக்கு யாருனாக்கா சிம்மராசி இருக்கா? ஆமாம், சின்ன பாப்பாவுக்கு சிம்மராசி. அப்புறம் என்னம்மா, இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? ஒரு வீட்டில் கோட்சாரம் என்பது எத்தகைய வலிமையானது என்பதை ஒரே வீட்டில் ஒருத்தர் மீனராசி ஒருத்தர் சிம்மராசினா அதோடைய குடும்ப தலைவருக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்புகள் இருக்கும்னு ஒவ்வொரு ராசி பலன் வீடியோவிலையும் பேசிக்கிட்டு தானம்மா இருக்கிறேன். அவங்க ஏதோ லோக்கல்ல போய் ஒரு இடத்துல பார்த்ததுக்கு சந்திர தசையில அவருக்கு வந்து மாரகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அம்மா, சந்திர தசையில் மாரகம் நடைபெறாது. 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல கேதுவோடு இருந்தாலும் லக்னம் வலுவாக இருக்கு. லக்னாதிபதி வலுவான ஒருத்தருக்கு டக்குன்னு 60 வயசுலலாம் வந்து மாரகம்லாம் இருக்காதுமா. உடம்புல அந்த மாதிரி இருக்கு பிரச்சனை. ரெண்டாவது இன்னொன்னையும் சொல்லிடுறேம்மா, ஒருவருடைய மாரகத்திற்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லார் ஜாதகமும் பார்க்கணும். ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாலாம் பிரயோஜனம் ஆகாது. இப்போ இவர் வந்து உங்கள் அக்கா கணவர். ஆமாம். அதே மாதிரி உங்களுடைய அக்கா குழந்தைகளுக்கு அவர் அப்பா. இவருக்கு ஒரு சகோதரர்கள்லாம் இருப்பாங்க. ஆமாம். இவர் ஒருத்தருக்கு அண்ணன் தம்பியாக இருப்பார்ல. இந்த மாதிரி ஒரு 2-3 பேருடைய ஜாதகத்தில் அந்த குறிப்புகள் இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் சொல்லணுமே தவிர எடுத்தேன் கவிழ்த்தேன்னு அட்டமாதிபதி நீச்சமானார், அட்டமாதிபதி நீச்சமாகி விரயத்தில் இருக்கிறாருன்னா உடனே அப்படிலாம் நடந்துடாதுமா. லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், சனி ஆட்சியாக இருக்கிறார். சனி ஆட்சியாக ஸ்தான பலத்தோடு இருந்தாலே தீர்க்க ஆயுள் 70 வயது வரைக்கும் தாண்டக்கூடிய ஆயுள். சரிங்களா? ஆக ஒரு மரணத்தை பற்றி துல்லியமாக சொல்லணும்னா 2-3 ஜாதகத்தை சேர்த்து வச்சு பார்த்து தான் சொல்ல முடியும். அது இப்போதைக்கு தேவையில்லை. இந்த தசை வர்றதுக்கே இன்னும் 3 வருஷம் இருக்குல்ல. சந்திர தசை அப்ப கொஞ்சம் நல்லா இருக்குமா? கண்ணு பிரச்சனை, இந்த சூரிய தசை வந்ததுலேருந்து எல்லா பிரச்சனையுமே வந்துச்சு அவங்களுக்கு. ஏம்மா, 60 வயசுனா எல்லா பிரச்சனையும் தாம்மா வரும். யாருக்கு 60 வயசுல பிரச்சனை வராது? உடம்புன்னு இரும்புலையே செஞ்சுருக்கு. இரும்புலெல்லாம் செய்யல யாருக்கும். ஆமாம். அவனுக்கு 30 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது, 60 வயசில் வராமல் என்ன பண்ணும்? ஏம்மா, நானும் இந்த வயசு தாம்மா, இதை தாண்டி 1 மாதத்தில் பிறந்தவன், ஆஸ்பத்திரிக்கே போகாத